அந்த யூதர்கள் இதை தான் கேட்பாங்க, நாங்க ஷாம்ல தானே இருந்தோம், நாங்க எப்படி மிஸ்ருக்கு வந்தோம், இந்த கதையை சொல்லுங்கும் போது தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுனா இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க யூதர்கள். சில யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தௌராத்துல சொல்லப்பட்ட மாதிரியே இருக்குதே, இஞ்சிலுங்கிற வேதத்துல சொல்லப்பட்டது போலவே இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்களும் இந்த சம்பவத்தை கேட்டு ஈமானை ஏற்றிருக்கிறான். ஆக அவர்களுடைய சம்பவங்கள் அதற்கு பிறகுதான் தொடருது. பனு இஸ்ரவேலர்கள்டா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் இஸ்ராயில் என்பதாக சொல்லப்படும். இஸ்ராயில்ங்கிறோம், இஸ்ரவேலர்கள்னு சொல்றோம். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரு. அவங்கள தான் அல்லாஹு தஆலா யா பனி இஸ்ராயில், இஸ்ராயீலுடைய மக்களே, பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிடுறது யூதர்களை அல்லாஹு தஆலா இஸ்ராயீலுடைய மக்கள் என்பதாக சொல்லுவான். ஆக இவர்களுடைய வம்சத்தின் ஆரம்பம் எங்கிருந்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது எங்க? ஈராக்கில் பிறந்தாங்க. அவர்கள் பிறந்த காலம் முழுக்க முழுக்க சிலை வணக்கம்தான் பரவி கடந்தது. அவர்கள் பிறந்ததே ஒரு பூசாரி வீட்டில் தான். அவருடைய வாப்பாவே யாரு? சிலையை செஞ்சு விற்கக்கூடிய மனிதர் ஆசர். எல்லாருமே ஏகத்துவத்துக்கு எதிரிகளாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலம் வாப்பா முதல் அப்பொழுது மன்னராக இருந்த நம்ரூத் வரை 100க்கு 100 ஷிர்கிலும் குஃப்ரிலையும் மூழ்கி கிடந்த காலத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. தன்னந்தனியாக நின்று போராடினாங்க ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எப்படி இவைகளை கடவுள்களாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக சிறு பிராயத்திலிருந்தே சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருந்தான். சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் அதை வணங்குறாங்க, இதை வணங்குறாங்க, எப்படி இது கடவுளாக இருக்க முடியும்? இது பேசாது, இது பார்க்காது, எந்த வகையான ஆற்றலும் இல்லை, மனிதனே செய்து வணங்குகிறான் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரங்கள் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு மனைவியின் மூலம் வந்தவங்க தான் இவர்கள் எல்லாம். சாராங்கிற மனைவியின் மூலமாக பிறந்தவங்க தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மகன்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மகன்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய சந்ததியில் வந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதில் கடைசி நபியா வந்தது தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கிடையில நிறைய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பல நபிமார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்னொரு மனைவி ஹாஜரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு மனைவி. அந்த மனைவி யார் என்று சொன்னால் சாராங்கிற அந்த முதல் மனைவியினுடைய அடிமை தான். அவர்களை தன்னுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செஞ்ச பிறகு தான் முதல்ல பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது மனைவியா முடிச்சாங்களே ஹாஜராவை, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஒரு அறிவிப்புல வருது 98 வயசுல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததாக. அதற்கு பிறகு 14 வருஷம் கழிச்சு அந்த முதல் மனைவி சாராவுக்கு அப்பதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இந்த ரெண்டு மனைவிக்கு இடையில சக்களத்தி பிரச்சனை வந்ததுனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஹாஜராவை கொண்டு போய் நீங்க மக்கால விட்டுருங்க, அந்த பாலைவன சோலையில விட்டுருங்க என்பதாக அல்லாஹுடைய உத்தரவு வந்துச்சு. ஷாம் தேசத்துலேருந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போய் மக்கால விட்டாங்க. அந்த பச்சிலங்குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் குடிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிற நிலைமையில அந்த பால் ஊட்டக்கூடிய தாயையும் அந்த குழந்தையும் அல்லாஹ் விட சொன்னான். எந்த மனித செஞ்சாலும் இல்லாத இடம். அல்லாஹு தஆலா நேற்று ஓதிய சூரத் இப்ராஹீமில் அதை சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கட்டளைப்படி ஹாஜராவையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வர்றாங்க. நமக்கெல்லாம் இந்த சரித்திரம் ஹஜ்ஜு பெருநாட்கள்ல ஹஜ்ஜுடைய காலங்களில் சொல்லப்படும். விடும்போது அந்த அம்மா கேட்குறாங்க, எங்களே இங்கே விட்டுட்டு போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால பதில் சொல்ல முடியலை. அவ்வளவு கவலை, துக்கம். பாசத்துக்குரிய மனைவி, நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்ச குழந்தை, எப்படி பார்த்து சொல்ல முடியும்? பாசம் தொண்டைக்குழியை அடைக்குது, வார்த்தைகள் வாயில வரல. பார்த்தோன்னு சொன்னா இறக்கம் வந்துடும், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சிடும். அல்லாஹ் விட்டுட்டு போங்கன்னு சொல்றான். ரெண்டாவது கேட்குறாங்க அந்த அம்மா, எதுக்காக எங்களை இங்கே விட்டுட்டு போறீங்க?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தால பதில் சொல்ல முடியலை. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ராஹிம் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறாங்க, தானாக எதையும் செய்ய மாட்டாங்க, அல்லாஹுடைய உத்தரவாகத்தான் இருக்கும் என்பதாக விளங்கி கொண்டு அந்த அம்மா கேட்டாங்க, அல்லாஹு அதின லக பிஹாதா, இது அல்லாஹுடைய உத்தரவாண்டு கேட்டாங்க. இப்படி அல்லாஹ் கட்டளை இட்டானா, எங்களை இப்படி விட்டுட்டு போக சொல்லி இருக்கிறானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையை அசைச்சாங்க. நஅம், ஆம் என்பதாக சொன்ன பிறகு அந்த நேரத்தில் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ உறுதியோட அல்லாஹ் மேல யக்கீனோட சொன்னாங்க, கணவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. இதன் லா யுதையின அல்லாஹ், கவலைப்படாதீங்க, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எப்படிப்பட்ட கட்டம், எவ்வளவு கஷ்டமான நிலைமை. அந்த கஷ்டப்பட்டாங்க, தன்னந்தனியா ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு போறோம். அந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிடுவாங்க. போயிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த குடும்பத்தை எங்க இறக்கி விட்டாங்களோ அங்கதான், அதுதான் நம்ம காபாவாக இன்னைக்கு முன்னோக்கி தொழுது கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு பெண்ணுடைய தியாகம் தான் அங்க. அந்த கஷ்டத்தை சகிச்சு கொண்டாங்க. அந்த குர்பானி, அந்த தியாகத்துடைய பரக்கத்து தான் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களுக்கு அல்லாஹ் அதை கிபிலாவாக ஆக்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு பார்வை மறைகிற தூரம் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த குடும்பம் கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் தூரம் போயிட்டாங்க. போய் நின்று குடும்பத்தை நோக்கி முன்னோக்கி எந்த பக்கம் விட்டுட்டு வந்தாங்களோ அப்போ காபா இன்னும் கட்டப்படலை. அந்த இடத்த முன்னோக்கி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களே, அந்த துஆவை அல்லாஹ் சூரத் இப்ராஹிம்ல பதிவு செஞ்சான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ விசேஷமான துஆ. குடும்பத்தார்களுக்கு, குடும்ப தலைவர்கள், தகப்பன்மார்கள் குடும்பத்துக்காக விசேஷமாக துஆ செய்யணும். குறிப்பாக எது விஷயத்தை துஆ செய்யணும்? நிரந்தர வாழ்க்கையில் அவங்க நரகத்திலையும் தப்பத்துக்கு, குஃபுரு ஷிர்க்கை விட்டு என் குடும்பத்தை பாதுகாத்து. முதல் துஆ அதுதான். ரப்பி இன்னஹுன்ன அضلல்ன கஸீரம் மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை உன்னுடைய கட்டளைப்படி விட்டுட்டு வந்துட்டேன். அல்லாஹ், நீ சொன்னா நான் செஞ்சிட்டேன். இப்போ நான் கேட்குறேன், என் குடும்பத்தை சிலை வணக்கத்தை விட்டு காப்பாத்து. அல்லாஹும்ம ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அல்லாஹ், நான் எங்கே விட்டுட்டு வந்திருக்கிறேனோ அந்த இடம் புனித பூமியா ஆகணும். அந்த இடம் எப்படி ஆகணும்? ஹாதல் பலத ஆமினா, அச்சமற்ற ஊராகதாக்கு. அது மட்டும் இல்லை, வஜ்னுபுனி, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சிலை வணக்கத்தோடு காப்பாத்திரல்லா. ஏன்னா இன்னைக்கு முழு உலகமும் அந்த நேரத்தில் அதில் மூழ்கி கடந்துச்சு. படைத்தவனை மறந்து நிராகரிக்கக்கூடிய அந்த கட்டத்தில் தான் துஆ செய்கிறாங்க, என் குடும்பத்தை காப்பாத்திரல்லா சொல்லிட்டு சொன்னாங்க. ரப்பி இன்னஹுன்ன அضلல்ன கஸீரம் மினன் நாஸ், இந்த சிலைகள் பெரும்பான்மை மக்களை வழிகெடுத்து விட்டது. பெரும்பான்மை மக்கள் சிலைக்கு பின்னாடி போயிட்டாங்க. அல்லாஹ், என்னையும் உங்கள் சந்ததியும் காப்பாத்திரு என்பதாக அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த இடத்த அல்லாட்ட சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ், ஒரு புனிதமான இடத்துல நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எந்தவித விவசாயம் இல்லை. கைரு தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், விவசாயம் இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு பாலைவனத்தில் என் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன். அல்லாஹ், நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக நீ அந்த இடத்த புனித பூமியாக ஆக்கிரு. இந்த இடத்தை நோக்கி மக்கள் எல்லாம் வரணும். உலகத்தில் எங்கெல்லாம் விளையுதோ அந்த விளைச்சல் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறல்லா. இன்னைக்கு போகுதா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் பழங்களாக இருக்கட்டும், தயாரிப்புகளாக இருக்கட்டும், முதல் தரமானது மக்காவுக்கு தான் போகும். ஏன்? அங்கே தான் முழு உலகம் சங்கமிக்குது. அங்கே விற்பனையானாக்கா பெரிய லாபம், உலகம் விளங்கிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ பரக்கத். துஆ செஞ்சாங்க, பிறகு குடும்பத்துக்கு செஞ்சாங்க, பிள்ளைகளுக்காக செஞ்சாங்க, உம்மத்துக்காக செஞ்சாங்க. அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒவ்வொரு நபியினுடைய கவலையும் இதுவாகத்தான் இருந்துச்சு, நமக்கு பின்னாடி உள்ளவங்க குஃபுர் ஷிர்க்கை விட்டு காப்பாற்றப்படணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூத்தாகும் போதும் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, சக்கராத்தில் கேட்குறாங்க, வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய.
இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எல்லா நபிமார்களும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொன்ன முதல் வசியத்து இதுதான், நீங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். எவ்வளோ பெரிய சோதனை கஷ்டம் வரட்டும், ஈமானை விட்டுறாதீங்க. அல்லாஹ் அல்லாதின் பக்கம் சாஞ்சிடாதீங்க, உயிரை கொடுங்க, ஆனா ஈமானை இழந்துடாதீங்க என்கிற விஷயத்தை தான் வசியத்து செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்கராத் நேரத்தில் நீங்க இருந்தீங்களா? அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத் இத் கால லிபனீஹி யா பனிய. கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, நான் மௌத்தான பிறகு மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்க எல்லாம் யாரை வணங்க போறீங்க? எல்லாரும் சொன்னாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா. அப்பா, நீங்க உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாதையர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனுமாகிய அந்த ஒரே அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம். அதுதான் பெரிய சொத்தாக நினைச்சாங்க. இதை தான் வசியத்து செஞ்சாங்க. பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் வசியத்து அதுதான். இன்னைக்கு ஓதப்பட்ட சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு சொன்னான். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில ஈமான்ல உறுதியாக நின்றாங்க. பல சோதனைகள் வந்துச்சு. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவங்க கொடுமை செய்யப்பட்டாங்க ஈமானை விட சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டும்படி நிர்பந்திக்கப்பட்டாங்க. சில சஹாபாக்கள் தண்ணீர்ல தலைகீழ வச்சு முக்கப்படுவாங்க. அவங்க உயிர் போற மாதிரி இருந்தோன்னே தூக்கிடுவாங்க. இஸ்லாத்தை விடுறீங்களா, உயிரை விடுறீங்களா? ரொம்ப தாங்க முடியாத நேரத்தில் ஒரு சஹாபி என்ன செஞ்சுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிட்டாங்க. சரி, நம்மளை விட்டுருவாங்களே, இந்த ஒரு வார்த்தையே சொல்றாங்க, உயிரை காப்பாற்றிக்கிடுவோமேன்னு சொல்லி ஒரு சஹாபி சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடியும் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படியான கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, உங்களை திட்ட வேண்டிய நிர்பந்தம் எனக்கு வந்துருச்சு யா ரசூலல்லாஹ், என் உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி நான் சொல்லிட்டேனே, எனக்கு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு இருக்குதா? அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னான், மன் கஃபர பில்லாஹி, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வார்த்தையை சொல்லுவார்களோ, வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், ஆனா உள்ளத்துல ஈமான் இருக்குது, உள்ளத்துல இஸ்லாம் இருக்குது, உயிருக்கு பயந்து நாவில் இஸ்லாத்துக்கு மாற்றமான வார்த்தையை சொல்லி உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் என்று யாராவது விரும்பினால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். உள்ளத்தால் நீங்கள் ஈமானை இழந்து விடாதீங்க. நான் முஸ்லீமா இருக்கனால தான் கஷ்டம் வருது, நான் ஏன் முஸ்லீமா வாழணும்? வீடுகள் இடிக்கப்படலாம், மஸ்ஜிதுகள் இடிக்கப்படலாம், குடும்பங்கள் தகர்க்கப்படலாம், சொத்து செல்வங்கள் அபகரிக்கப்படலாம். அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பாங்க, இவங்கள்ட்ட எது சொத்தாக இருக்குது? இந்த வெளிரங்கமான கல்லு மண்ணு தான் சொத்தாக நினைக்கிறாங்களா? சொர்க்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஈமானை இவர்கள் செல்வமா நினைக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு அல்லாஹ் சோதிப்பான். ஆனா அப்படி இருந்தும் பல சஹாபாக்கள் உயிரை கொடுத்தாங்களே தவிர ஈமானை விடலை. அது போன்ற ஆயத்தெல்லாம் பின்னாடி வரக்கூடிய இந்த மாதிரி பலகீனமான காலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஆறுதல். உயிருக்கு போராடுவதற்காக யாராவது நிராகரிப்புடைய வார்த்தையை உள்ளத்தால் இல்லாமல் நாவினால் சொன்னால் அவர் காஃபிராக மாட்டார். இவ்வளவு சம்பவங்கள் சஹாபாக்குடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரோமானியர்களால் கைது செய்யப்பட்டு கைதியாக இருக்கிறாங்க. அவங்க கூட இருந்த சில சஹாபாக்களும். அப்ப ரோம பேரரசினுடைய அரசன் கிறிஸ்தவன், அவரை மிரட்டுகிறார். உலக ஆசைகளை உலக செல்வங்களை சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி ஈமானை விட சொல்றார். நீங்க கிறிஸ்தவருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில் உங்களுக்கு ஒரு பங்கை தர்றேன். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பாதிலாம் வேண்டாம், நான் சில வினாடிகள் ஈமானை இழந்து நிராகரிப்புடைய வார்த்தையை சொல்வதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய ஆட்சி மட்டுமில்லை முழு அரபுலகத்து ஆட்சி எனக்கு கொடுத்தாலும் சரி, அந்த சில வினாடி கூட நான் நிராகரிப்புடைய வார்த்தையை சொல்ல தயாராக இல்லை. எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எங்க ஈமான் பெருசு.
இல்லைன்னா உங்களை கொலை செய்து விட மிரட்டினாங்க. உங்களுடைய விருப்பம், கொலை செய்யறதா செய்யுங்க. அவங்க சிலுவையில் அறையப்பட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா கையும் காலும் ஆணியால் அடிக்கப்பட்டுச்சு. பிறகு கேட்கப்பட்டுச்சு, இல்லை இன்னொரு கைதி முஸ்லிமை ஒரு நெருப்பு மூட்டி அதில் சட்டி வச்சு அதில் தண்ணியை கொதிக்க வச்சு அவரை தூக்கி அதில் போடப்பட்டுச்சு. இந்த மாதிரி உங்கள் நிலைமை ஆயிரும். கண்கூட பார்க்குறாங்க, கண்ணு முன்னாடி ஒரு முஸ்லீம் கொதி தண்ணியில் போடப்படுறாரு. வெந்து அவருடைய தோல் பிஞ்சு எலும்பெல்லாம் தெரியுது, ரத்த கலையாக ஆகிருச்சு சட்டி. அப்படி சொல்லப்படுது. விடுறீங்களா? என்ன முடியாது. திருப்பி இவர்களை போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுது. அந்த நேரத்தில் அழுகுறாங்க சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அரசருக்கு சந்தோஷம், பரவாயில்லை இறங்கி வந்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் கேட்கப்பட்டுச்சு, என்னாச்சு அழுவுறீங்களே, உங்கள் மார்க்கத்தை விட்டுடலாம் தானே? சஹாபி சொன்னாங்க, நான் அழுதது எதுக்கு தெரியுமா? அல்லாஹு தாலா எனக்கு ஒரே ஒரு உயிரை தானே தந்திருக்கிறான். என்னுடைய உடம்புல எத்துணை ரோமங்கள் இருக்கிறதோ அத்துணை உயிரை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தால் ஒவ்வொரு முறையும் இப்படி நான் உயிரை விட்டு விட்டு நான் தீனை இழக்காமல் உயிரை நான் கொடுத்து கொண்டே இருப்பேனே. ஒரு உயிரை தானே தரப்போறேன். நிறைய உயிர் எனக்கு தந்திருந்தா இது போல நான் தீனுக்காக நிறைய உயிரை கொடுத்துருப்பேன்னு சொல்லி அழுதார். அரசன் பார்த்தான், இவருடைய உறுதியை கெடுக்க இயலாது. கடைசியில் அரசன் சொன்னான், ஒன்று செய்யுங்க, நீங்கள் என்னுடைய நெத்தியில் முத்தமிட்டால் உங்களை நான் விட்டுடுறேன். அரசன் சொன்னான் சஹாபிட்ட. சஹாபி கேட்டாங்க, நான் முத்தமிட்டால் என் கூட இருந்த சஹாபியும் விட்டுருவியான்னு கேட்டான். உங்கள் எல்லாரையும் நான் விட்டுறேன்டார். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய உயிரையும் பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, அந்த அரசனை முத்தமிட்டாங்க. இந்த செய்தியை கொண்டு மதீனாக்கு திரும்பி வர்றாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த கார்குசாரி சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவின் இந்த ஜமாத்தை முத்தமிடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா முதல்ல அவருடைய நெத்தியை முத்தமிட்டாங்க. பிறகு எல்லா முஸ்லீம்களும் அவரை முத்தமிட்டாங்க, சஹாபாக்கள். இப்படி உயிரை கொடுக்க தயாராக இருந்தாங்க. எதையும் நாங்கள் இழக்க தயாராக இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய இஸ்லாம் ஈமான் அது எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை நாம் விளங்கியிருக்கிறோமோ இல்லையோ எதிரிகள் விளங்கி இருக்கிறார்கள். அந்த செல்வத்தின் மீது உண்டான பொறாமையின் காரணமாகத்தான் எல்லா காலங்களிலும் முஸ்லீம்கள் அச்சுறுத்தப்படுறோம் ஈமானை விடும்படியாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ் மக்காவை பற்றி சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பரக்கத்தில் மக்கா ஒரு அச்சமற்ற ஒரு ஊராகவும் அதே நேரத்தில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கிற இடமாகவும் மக்காவை அல்லாஹ் ஆக்கிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பரக்கத்தில். அதனால குறைஷிகள் நல்லா அனுபவிச்சாங்க. மக்காவை சுற்றி வாழ்கிற மக்கள்லாம் பீதியோடு வாழ்வாங்க. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் மக்காவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அமைதியாயிருவாங்க, யாரும் அவங்கள எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்காவை அல்லாஹ் புனிதப்படுத்திட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா பரக்கத்தில். ஆனால் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னாடி ஈமானையும் இஸ்லாத்தையும் ஏற்காதது மட்டும் இல்லை, கஷ்டங்களும் கொடுமைகளும் செஞ்சதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு ஹிஜ்ரத் செய்ய போகிற நிலைமை வந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மிஸ்ர் நாட்டு மக்களுக்கு 7 வருஷம் பஞ்சத்தில் இவங்களை கஷ்டப்படுத்தினியோ, அல்லாஹும்ம கஸினி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஏற்பட்ட வறுமை பஞ்சத்தை போல இந்த மக்காவாசியை நீ பஞ்சத்தால கஷ்டப்படுத்துன்னு துவா செஞ்சான். அந்த கஷ்டம் வந்துச்சு. அச்சமற்ற நிலைமை போய் அச்சம் கலந்த வாழ்க்கை வந்துச்சு மக்காவாசிகளுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனதுலேருந்து பீதியோட தான் வாழ்ந்தாங்க மக்காவாசிகள். அதனால தான் படையெடுத்து போய் முஸ்லீம்கள் அழிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, பத்ர்லையும் உஹதுலையும் ஹந்தக்லையும் பல யுத்தங்களை குறைஷிகள் முஸ்லீம்கள் மேலே தாக்குதல் தொடுத்தது எதுக்காக? நிம்மதியாக இருக்க முடியலை அவங்களுக்கு. ஈமான் இஸ்லாம் வளர்றதை பார்த்து அவங்களால சகிக்க முடியலை. அதனால நிம்மதி போயிருச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி பஞ்சமும் வந்துருச்சு. அதே அல்லாஹ் குர்ஆன்ல
எச்சரிக்கையாக எல்லா ஊருக்குமே அல்லாஹ் சொல்றான், வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினதம் முத்மஇன்னா. அந்த ஊரை அல்லாஹ் உலக மக்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறான். எந்த ஊர் நிம்மதியாக மக்கள் வாழ்ந்தாங்க, எந்த பயமும் இல்லை, எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், எந்த நேரத்திலையும் ஊருக்குள்ள வரலாம், எந்த நேரத்திலையும் ஊரை விட்டு வெளியில போகலாம், சுதந்திரமாக நடமாடலாம். அப்படி வாழ்ந்த ஊரு. யத்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். அந்த ஊருக்கு அறுசுவையான உணவுகள் எல்லாம் வந்து சேருது. பழங்கள் உலகத்துல நம்ம ஊர்ல விளையாத பழங்கள்லாம் ஊருக்கு வருதா இல்லையா? நம்மள என்ன பழம் விளையுது? மக்காலையும் மதீனால விளையிற வகை வகையான பேரிச்சம்பழங்களை சூப்பரால பார்க்க முடியும். மற்ற இடங்கள்ல விளையக்கூடிய ஆப்பிள்களையும் ஆரஞ்சுகளையும் திராட்சைகளையும் நம்முடைய முசல்லால நம்முடைய சுப்ராக்கல்ல பார்க்க முடியுது. நினைச்சதை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அதை தான் சொல்றான். எல்லா உலகத்துல விளையக்கூடிய உணவுகளெல்லாம் கொண்டு வந்து அந்த ஊருக்கு கொடுக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தரக்கூடியவன் அல்லாஹ் என்பதை விளங்காமல் அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பார்களே. ஆனால் அப்படித்தான் குறைஷிகள் இருந்தாங்க. அந்த ஊரை தான் அல்லாஹ் உலகத்துக்கு மக்காவையே உதாரணமா சொல்றான். எல்லா ஊருக்கு எந்த ஊர்லாம் அந்த மாதிரி எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வச்சும் அவங்க நன்றி கெட்டு வாழ்வார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொள்ள தயாரா இல்லை, ஈமான் கொண்ட அவனுடைய கட்டளைகள் எடுத்து நடக்க தயாராக இல்லை, அவன் தடுத்த ஹராமான விஷயங்களை விடுறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் மனம் போன போக்கில் தான் வாழ்வோம், மனோ இச்சைகளே எங்களுடைய ரப்பு என்பதாக சொல்லி யார் அல்லாஹ்வை நிராகரிப்பார்களோ அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். குறிப்பிட்ட காலம் சுகம் அனுபவிக்க விட்டுட்டு அல்லாஹு லிபாஸல் ஜூ வல் ஹவுஃப், 2 போர்வையை அந்த ஊருக்கு போத்தி விடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முதல் போர்வை பசி பட்டினி வறுமை என்ற போர்வையை போத்தி விட்டுருவோம். பசி பட்டினி வறுமை இன்னைக்கு சுப்ரால எல்லாத்தையும் பார்க்க முடியுது. 50 60 70 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லேயும் பட்டினியெல்லாம் வந்துருக்குது. மாவை திண்டு வாழ்க்கையை ஓட்டுனாங்க நம்மெல்லாம். இப்போ இருக்கிற வாலிபர்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. 50 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அதை அனுபவிச்சிருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், கூடிய விரைவில் நன்றி கெட்டவர்களாக அந்த மக்கள் வாழ்ந்தால் முதல் விஷயம் பசி பட்டினியை போத்திடுவோம், போர்வையாக போத்தி விட்டுருவோன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா எல்லாருக்கும் வந்துடும் அந்த சோதனை. 2வது வல் ஹவுஃப், நிம்மதி போயிடும். பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ என்ன ஆபத்து மண்டையில் வந்து விழுவும் தெரியாது. எங்கேயுமே நிம்மதி இருக்காது. அச்சம் கலந்த வாழ்க்கையை கொடுத்துருவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இந்த 2 நிலைமையும் வரக்கூடாது என்று சொன்னால் அடியார்கள் நன்றியோடு வாழணும். ஒவ்வொரு நியாமத்தையும் அனுபவிக்கும் போது அல்லாஹுக்கு சுக்ர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கடைசியில் அல்லாஹ் கடைசி பக்கத்தில் நீங்கள் ஓதும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 4 சிஃபத்தை அல்லாஹ் சொன்னான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் ஷாக்கிரன். 4வது விஷயம் அல்லாஹ் சொன்னான், உம்மத்தன் கானிதன் ஹனீஃபன். 4 தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இருந்ததுனால 4 பாக்கியங்களை கொடுத்தோன்னு அல்லாஹ் அடுத்தது சொல்றான். 4 தன்மையில முதலாவது தன்மை என்னன்னு சொன்னா உம்மத்தாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி நபர் தான், பெரிய உம்மத் இல்லை, சொற்ப நபர் தான். அவங்க 2 மனைவி 2 பிள்ளைங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருடைய தம்பி மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதர புள்ள தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப சொற்பமான பேர் தான் முஸ்லீம்களா இருந்தாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், அவருக்கு தனி உம்மத்தாக இருந்தார்கள். உம்மத் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் பின்பற்றப்படுபவர்களாக வாழ்ந்தா இவரை போல தாங்க வாழணும்னு சொல்ற அளவுக்கு எல்லா நல்ல குணம் பெற்றவர்கள். 2வது கானிதன் லில்லாஹ், முழுக்க அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். 3வது அல்லாஹ் சொல்றான் ஹனீஃபன். ஹனீஃபா என்று சொன்னால் மற்ற எல்லா வகையான மார்க்கங்களையும் விட்டுட்டு அல்லாஹினுடைய ஏகத்துவத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்தவர்களாக. 4வது ஷாக்கிரல்லி அன்உமி, முக்கியமான தன்மை அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒவ்வொரு பாக்கியத்துக்கும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
அதனால தான் அவங்க எப்போ சாப்பிட உட்கார்ந்தாலும் யாரையாவது விருந்தாளியை வச்சு தான் உட்காருவாங்களாம். யாராவது அப்படி இப்படி போனால் கூப்பிட்டு உட்கார வச்சா தனியாக சாப்பிட்டதே கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாருமே ஆள் கிடைக்கலன்னா சாப்பிட மாட்டாங்களாம், ஆள் கிடைச்சவர் தான் சாப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். அதனால நம்ம என்ன செஞ்சோம், அவரை தேர்வு செஞ்சோம். இஜ்தபாஹு, எல்லா மக்களை விட நபிமார்களுடைய தந்தை என்று சொல்லப்பட்டுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை. இங்கே எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மனைவி சாரா, அவங்க மூலமாக எப்படி பனு இஸ்ரவேலர்கள் வந்தார்களோ, கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களுடைய இப்ராஹீமு யஹூதியம் வலா நஸ்ரானியா வலாகின் கான ஹனீஃபம் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யூதராகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, மாறாக அவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்த ஒரு முஸ்லிமாக இருந்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய தந்தையாக ஆக்கி வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், ரெண்டாவது அல்லாஹ் கொடுத்தான், ஹிதாயத்தை கொடுத்தான். மூணாவது அல்லாஹ் கொடுத்தான் வஆத்தைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் எல்லா பாக்கியத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். 4 தன்மை இருந்துச்சு, 4 கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்தான். அதில் உலகத்தில் அவங்க கிடைச்சிச்சு, நல்ல பேர் கிடைச்சிச்சு, நல்ல முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்குனா. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே சொன்னா, அனித்தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நபியே நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று சொல்லி. 4வது அல்லாஹ் சொல்றான் வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் சாலிஹீன், மறுமையில நல்லடியார்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலிடத்தில் இருப்பாங்க. இப்படி 4 விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, அந்த குணங்களை முஸ்லீம்கள் எடுக்கணும். எந்த விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இயற்கை குணமாக இருந்துச்சோ அந்த குணங்களை நாம் உள்வாங்கக்கூடியவங்களாக ஆகணும். அதில் முக்கியமானதான் ஷுக்ர் செய்யக்கூடியவங்களாக ஆகணும். அல்லாஹுடைய நியாமத்துகளை அனுபவிக்கிறோம், இந்த நேரத்தில் கஷ்டப்படுறவங்களை நினைக்கணும். இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வீடு வாசல் இருந்து கஷ்டப்படுவாங்க, எத்தனையோ மக்கள் சோதிக்கப்படுறாங்க. சில பேர் பாவத்துக்காக ஒரே சோதனையாகத்தான் இருக்கும், சில பேருக்கு அது தண்டனையாக இருக்கும். அதே சோதனை சில பேருக்கு ரஹ்மத்தாக இருக்கும். சில பேருடைய அந்தஸ்தினுடைய உயர்வுக்கு அல்லாஹ் காரணமாக்குவான். இன்னைக்கு பலஸ்தீனில் பார்க்குறோமா இல்லையா? போன நோன்புல எப்படி இருந்தாங்க அந்த மக்கள், இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு நமக்கு தெரியாது. அல்லாஹ் பயப்படணும். அல்லாஹ் இதுதான் பயப்பட சொல்றான். என்னுடைய வேதனையை பயப்படுங்க, என்னுடைய வேதனையை உலகத்திலையும் பயப்படுங்க, மறுமையிலையும் அல்லாஹுடைய வேதனைக்கு நம்ம ஆளாகக்கூடாது, உலகத்திலையும் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் நன்றியோட வாழணும். முஸ்லீம்கள் நன்றியோட வாழணும். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்றி வரணும்னு சொன்னான். யாருக்கு நன்றியோட வரணும்? அல்லாஹுக்கு நம்ம நன்றியோட வாழணும்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சாங்கிறத சிந்திக்கணும். அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சா நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து நஹ்லுல முழுக்க முழுக்க அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை தான் சொன்னான். நஹல் என்று சொன்னால் தேனி, அது ஒரே ஒரு வசனம் தான் வருது தேனை பற்றி. அந்த தேனியை நம்ம படைச்சோம், அதனுடைய வயிற்றிலிருந்து அதை நம்ம தேனை வெளியாக்கி உங்களுக்கு ஷிஃபாவை அதில் வச்சிருக்கிறோம். அது எங்கே கூடு கட்டணும்னு நம்ம தான் அதுக்கு உள்ளத்தில் போட்டோம். மனிதனுடைய பார்வை எட்டா தூரமான இடத்துல உயரமான இடத்துல நீ கூடுகளை கட்டிக்கோ. அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா ஒமின ஷஜரி மிம்மா யாரிஷூன், நம்ம தான் அந்த தேனிக்கு சொல்லி கொடுத்தோம். ஃபகுலி மின் குல்லி ஸமராத்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, பரவி போய் எல்லா பூக்களிலிருந்து நீ என்ன செய்ய அதில் உள்ள இனிப்பை நீ எடுத்து சேகரித்து இங்கே கொண்டு வந்து சேகரித்து வேணும். யாருக்கு இதெல்லாம்? ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களை உங்களுடைய நோய் நிவாரணியாக தான் நம்ம படைச்சிருக்கிறோம். சிந்திக்கக்கூடியவங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குதுன்னு ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டினா. மனிதா, உனக்கு தேவையான இந்த பூமியில் நான் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், வானவியல்ல உனக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன், இதை விலாவாரியாக சூரத்து நஹல் அல்லாஹ் பேசினான். மாட்டை பற்றி அல்லாஹ் சொன்னான். ஆடு மாடினுடைய மடுவுல இருந்து வ இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில் இப்ரா, இந்த கால்நடைகள்லேயே உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குது. நுஸ்கீக்கும் ஃபி புத்தூன் மின் புத்தூனிஹா மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபனன் ஹாலிஸன் சாயிகல் லிஷ்ஷாரிபீன். அல்லாஹ் சொல்றான், அதனுடைய சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் மத்தியிலிருந்து பாலை நம்ம வெளியாக்கி தர்றோம், மதுரமான பாலை.
குடிக்கக்கூடியவர்களுக்கு மதுரமாக இருக்கக்கூடிய பாலை நம்ம வெளியாக்கி தர்றோம். இப்படி ஒவ்வொரு நியமத்தாக ஒன்னே நான் படைச்சேன். ஒன்று மனித இனத்திலிருந்து ஜோடிகளை நம்ம படைச்சி தந்தோம். மனிதனுக்கு துணையாக பெண்களை மனிதர்களாக படைச்சி வச்சிருக்கிறோம். அவங்க மூலமாக குழந்தைகளை பேரக்குட்டிகளை தர்றோம். பிறகு உங்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடு இந்த பூமியில செஞ்சிருக்கிறோம். பிறகு தாயினுடைய வயிற்றில் உங்களை எப்படி நான் படைச்சேன், அங்கேருந்து நீங்க வெளியே வரும்போது எப்படி வந்தீங்க, ஒண்ணுமே தெரியாம வந்தீங்க. எல்லா விஷயமும் நீங்க ஆடைகளை தயாரிக்கிறதுக்கு எதுலேருந்து நீங்க ஆடைகளை தயாரிக்கிறீங்க அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டினா. குளிர்ந்து உங்களை காப்பாற்றி கொள்ள, வெயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நீங்கள் ஆடைகளை தயாரிக்கிறீங்களே, அதே மாதிரி வீடு வாசல்களை கட்டுறீங்க. இப்படி மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமும் சூரத்து நஹல்ல சொல்லப்பட்டுச்சு. தர்ஜுமாவை படித்தாலே விளங்கும். வாகனங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆடு மாடு ஒட்டகத்தில் மனிதன் தூரமான இடங்களுக்கு பிரயாணம் செய்யறதுக்காக குதிரைகளை நம்ம அலங்காரமாக படைச்சிருக்கிறோம் சொல்லிட்டு பின்னால் நிறைய படைப்போங்கிறதே சொல்கிறான். வயஹ்லுகுமாலா தஅலமூன். ஆடு மாடு ஒட்டகம் தான் அந்த காலத்துக்கு விளங்கும். ஃப்ளைட்டு பஸ்ஸு காருன்னு சொன்னால் அப்போ விளங்காது. அதையும் அல்லாஹ் சொன்னான் வயஹ்லுகுமாலா தஅலமூன். இப்போ இருக்கிற சஹாபாக்களே மனிதர்களே உங்களுக்கு விளங்காத நிறையா விஷயத்துக்கு பின்னாடி நான் படைக்க போகிறேன். அதுல எல்லாம் வந்துருச்சு. ஃப்ளைட்டு ராக்கெட்டு பஸ்ஸு காரு எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடல்லையும் பூமியிலையும் வானத்திலையும் நம்ம செஞ்ச ஏற்பாடுகள் இவ்வளோ இருக்குது. லஅல்லக்கும் தஷ்குரூன், எனக்கு நீங்க நன்றி செலுத்த வேணாமா? வகதாலிக யுத்திம்மு நிஅமதஹு அலைக்கும், உங்களின் மீது எல்லா நியமத்தையும் அல்லாஹ் பூரணமாக்கிட்டேங்கிறான் அல்லாஹ் தஆலா. இப்படிலாம் சொல்லி காட்டியாவது மனிதன் இதை புரிஞ்சு என் மேல அன்பு வைக்க மாட்டானா, அடியான் என் பக்கம் நெருங்கி வரமாட்டானா, பாவங்களை விட்டு தௌபா செய்ய மாட்டானான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழைப்பு கொடுக்கறதோட நீங்களும் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கடைசியில் இன்னைக்கு ஓதி முடிக்கும் போது அல்லாஹ் சொன்னான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். மக்களே, நீங்க அடுத்தவங்களையும் அல்லாஹ் பக்கம் அழைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லாஹ் பக்கம் எப்படி அழைக்கணும் 3 விதமா அல்லாஹ் சொல்றான். அழைக்கக்கூடிய தாவத்து கொடுக்கக்கூடிய தர்த்தீபை அல்லாஹ் சொல்லி தர்றான். முதல் விஷயம் ஹிக்மத். ஹிக்மத்தான நுட்பமான முறையில அறிவுபூர்வமா சொல்லி விளங்க வச்சு அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைங்க. 3 வகையா மக்கள் இருப்பாங்களாம். உலமாக்கள் சொல்றாங்க மக்கள் 3 தரத்துல இருப்பாங்க. சில மக்கள் பொடுபோக்கா இருப்பாங்க. கொஞ்சம் விளக்கமா சொன்னா அறிவுபூர்வமா சொன்னா உடனே ஏத்து வந்துருவாங்க. அவங்களுக்கு ஹிக்மத்தான முறையில சொல்றது. 2வது அல்லாஹ் சொன்னா வல் மௌஇலத்தில் ஹஸனா. சில பேர் புடிவாதமா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அழகான உபதேசம் செய்யறதின் மூலமாக வந்துருவாங்க. இன்னும் சில பேர் வரட்டு புடிவாதமா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லி அவங்க அறிவு ஏற்றிக்கிட்டா தான் வருவாங்க. அவங்களோட நீங்கள் தர்க்கம் செய்யுங்க. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். தர்க்கம் விவாதம் செஞ்சு அவங்களுக்கு சத்தியத்தை விளங்க வச்சு கொண்டு வாங்க. அந்த விவாதம் செய்கிறதும் எப்படி இருக்கணும்? அழகிய முறையில் இருக்கணும், நாகரிகத்தோடு இருக்கணும். மனதை புண்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள மட்டம் தாழ்த்தி பேசி விவாதம் செஞ்சு எடுக்கிறதல்ல. அல்லாஹ் சொல்றான் வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அழகான முறையில் அவங்க எடுத்து சொல்லி புரிய வச்சு இது எல்லாத்துக்கும் பிறகும் அவங்க ஹிதாயத்துங்கிறது உங்கள் கையில் இல்லை. இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو அஅலமு பில் முஹ்ததீன். உங்கள் வேலை முயற்சி செய்கிறது தான். ஹிதாயத்து என் கையில் இருக்குது. அதில் யார் ஹிதாயத்து கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்கள் வேலை நீங்கள் மக்கள் மேலே உழைப்பு செய்கிறது தான். உழைப்பு செய்யும்படி அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவை முடித்தான். அதனால நாம நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். ரமலானுடைய மாசத்துல பகல்ல நோன்பு வைக்கிறோம், இரவுல வணங்குறோம். நாம மட்டும் இதை செய்யாம முழு உம்மத்துக்கும் நாம் அழைப்பு கொடுக்கணும். இந்த விஷயத்தை சுத்தமாக விளங்காத எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க. அந்த பகுதிகளில் போய் நாம் உழைப்பு செய்வதன் மூலமாக நம்மளுடைய அல்லாஹுடைய வேதனை நம்ம பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹு தாலா சோதனைகள் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். சாதகமான சூழ்நிலையை அல்லாஹு தாலா நமக்கு உருவாக்கி கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா அவன் விரும்பக்கூடிய முறையில் தீனை விளங்கி தானும் தீனின்படி வாழ்ந்து முழு உம்மத்தையும் முழு தீன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.